ஃப்ரெண்ட்ஸ், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் பிரைவேட் லிமிட்டட்லேருந்து தான் ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் லெவல் எக்ஸிக்யூட்டிவ். ஓகேங்களா? இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 39 ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு யார் அப்ளை பண்ணால் என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஓவர்வியூ ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஆர்கனைசேஷன் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான், ஏஏஐ. ஓகேங்களா? போஸ்டிங்ஸ்க்கான பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் தான். நீங்கள் எதில் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 39 ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரும் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் அது மூலியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான அப்ளிகேஷன் டேட் எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏப்ரல் 25 ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கான அஃபீஷியல் லிங்க்கும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக தரேன். மறக்காமல் அது மூலியமாக நீங்கள் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் டைம் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கிறோம் 3 இயர்ஸ். ஓகேங்களா? சயின்ஸ் ஓரியன்டாக முடிச்சிருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ஆர் மேக்ஸ். ஓகேங்களா? ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் ஓரியன்டாக இருக்கணும் அப்படின்னு தெளிவாக போட்டிருக்காங்க. ஆர் அப்படி இல்லைன்னா ஃபுல் டைம் ரெகுலர் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் இன்ஜினியரிங். ஓகேங்களா? டிசிப்ளின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் சப்ஜெக்ட் ஓரியன்டாக இருந்தாலும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு பொறுத்த முடிக்கும். ஓகேங்களா? லாஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஏஜ் லிமிட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 27. ஓகேங்களா? இதுக்கும் கேஸ்ட் சைஸ் ரிசர்வேஷன் வந்து ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி வெளியிட்டிருக்காங்க. எஸ்டிஆர் இருந்தீங்கன்னா 5 வருஷமும், ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 3+ இயர்ஸும் கொடுக்குறாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டிசேபிலிட்டியாக இருந்தீங்கன்னா 10+ இயர்ஸ் கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எந்த வகையான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸும் எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன எங்கே போய் கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் ரைட் அவுட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது மூலியமாகவும் பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த வெப்சைட் லிங்க் வந்து டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கனாவே ரெக்ரூட்மெண்ட் சைட்டுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஜஸ்ட் அது கிளிக் அவுட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணோன்னே அதை கொடுத்துருக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கேர்ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணுங்கள். ரீட் அவுட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளைனுங்கிற பட்டனோட லிங்க் மாதிரி இருக்கும். அதில் இருக்க ரெக்யர்மெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணிடுங்க. நெசசிட்டியாக இருக்கிறதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு பேமெண்ட் ஃபீஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கான வேல்யூ ஆஃப் ப்ரூஃபுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த போஸ்டிங்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் அதுவும் இங்கே அதில் மென்ஷன் பண்ணிடுறேன். ஜென்ரல் கேஸ்டாக இருக்கீங்க, ஓபிசியாக இருக்கீங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் பொறுத்த முடிக்கும் 1000 ரூபா அப்படி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதே எஸ்டி பர்சனேஜ் டிசபிலிட்டி ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் டேட்ஸும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 25ஓட இந்த போஸ்டிங்ஸ்க்கான வந்து என் டேட் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான என் டேட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24/5ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான டேட் எக்ஸ்டென்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸாம் டேட் மட்டும் நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. அப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே ஒரு வீடியோவாக மேக் பண்ணி கூட உங்களுக்கு நான் பர்சனலாக கூட மேக் பண்ணுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே அப்ளைனுங்கிற பட்டனை டேப் அப் பண்ணிங்கன்னா இங்கே இடத்துல வரும். ஓகேங்களா? நீங்கள் அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஏர் கண்ட்ரோலர்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் எப்போ வெளியிட்டாங்க, இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஃபார் த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதிலே வரும். நீங்கள் ஜஸ்ட் அது மூலிமாவும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து நான் ஸ்க்ரீனை இது பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்களா லிங்க் இருக்கு இல்லையா, நீங்கள் இது மூலிமாவும் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த லிங்க் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்னு டேப் அப் பண்ணிங்கனாவே இங்கே வந்து கேட்கும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இந்த சைட்டில் வந்து உங்களுடைய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கேர்ஃபுல்லாக படிங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து வரும். ஜென்ரல் லிங்க்ஸ் இது. அதை பற்றி உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருக்குன்னா இந்த இடத்துல டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கலாம்.
அதேமாதிரி வேறு ஏதோ நீங்கள் அப்ளிகேஷன்ஸ்க்கான லாஸ்ட் டேட் எண்ட் டேட் எப்போ இது மூலிமா நீங்கள் வந்து பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற ரிஜிஸ்டருங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்காக நான் கூடி சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் என்றைக்கும் எங்களுக்கு வந்து தேவை. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.